1 பேதுரு 1:10 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். நீங்க ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. இந்த ரட்சிப்பை குறித்து ஏராளமான தீர்க்கதரிசிகள் முற்காலங்களிலே ஆராய்ச்சி பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு அநேக தேவ ஊழியர்கள் எழும்பி இந்த ரட்சிப்பை தான் உங்களுக்கு பிரசங்கமாக பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்று 12வது வசனத்தில் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்னா, இந்த ரட்சிப்பை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றாரு. தேவ திருச்சபைகளிலே தேவ ஊழியர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் மாத்திரம் தான் அந்த புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்றதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்க கண்ணுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னா, உங்க கண்களுக்கெல்லாம் தெரியாத ஏராளமான கோடாகோடியான தேவ தூதர்கள் அந்த தேவாலயத்தில் நின்று அந்த ஊழியர் பேசுகிற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? அது ஒருவேளை அந்த தேவ ஊழியர் அந்த திருச்சபையிலே ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம். அப்போ கோடாகோடிய அந்த தேவாலயத்தில் வந்து அந்த தேவ தூதர்கள் இந்த ஊழியர் பேசுகிற காரியத்தை, ரட்சிப்பை குறித்த காரியத்தை அவங்க காதுல கேட்கும் போது அவங்க நினைப்பாங்களாம், பேதுரு சொன்ன வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், ஓஹோ இதுதானா சல்வேஷனு, இதுதானா ரட்சிப்பு, ஓஹோ அப்படின்னு தேவதூதர்கள் இந்த விதத்தில் இந்த ரட்சிப்பை ஊழியக்காரர்கள் பேசும்போது, ஓ இதுதான் ரட்சிப்பா, இதுக்காக தான் இயேசுங்கிறவர் வானத்திலிருந்து கீழே வந்து பாலகனா பிறந்து சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இதுக்கு தான் உயிர் தெழுந்தாரா, ஓஹோ இதுதான் ரட்சிப்பா அப்படிங்கிறத தேவதூதர்கள் அந்த பிரசங்கம் பண்ணும்போதுதான் அறிந்து கொள்கிறார்கள். இந்த விதத்தில் இந்த ரட்சிப்பை உற்று பார்க்க தேவ தூதர்களும் மிகுந்த ஆசையாயிருக்கிறார்கள். தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாயிருந்த ரட்சிப்பை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த விதத்துல தான் இந்த 1 பேதுரு 1 அதிகாரம் 12வது வசனம் கடைசி பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும்.